1024 பவர் மைனஸ் 4 வகுத்தல் 5 சீக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 1024 4 பவர் 5 டைப் பண்ணலாம். அதாவது 4 5 டைப் இருக்குன்னா 1024 வரும். நெக்ஸ்ட் ஸோ பாருங்க ப்ராக்கெட்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே பெருக்கலாம். அப்போ மைனஸ் பெருக்கல் மைனஸ் 4 வகுத்தல் 5. இந்த 5 5 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 4 பவர் மைனஸ் 4. 4 பவர் மைனஸ் 4 1 வகுத்தல் 4 பவர் பிளஸ் 4 ரைட் பண்ணலாம். அது டிவைட்ல வரும்போது அது பிளஸ்ஸாக மாறும். மைனஸ் வந்தால் பிளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 வகுத்தல் 4 பவர் 4 சீக்குவல் டு 256. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 625 ஹோல் பவர் மைனஸ் 1 வகுத்தல் 4 சீக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 1024 பவர் மைனஸ் 4 வகுத்தல் 5 சீக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 1024 4 பவர் 5 டைப் பண்ணலாம். அதாவது 4 5 டைப் இருக்குன்னா 1024 வரும். நெக்ஸ்ட் ஸோ பாருங்க ப்ராக்கெட்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே பெருக்கலாம். அப்போ மைனஸ் பெருக்கல் மைனஸ் 4 வகுத்தல் 5. இந்த 5 5 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 4 பவர் மைனஸ் 4. 4 பவர் மைனஸ் 4 1 வகுத்தல் 4 பவர் பிளஸ் 4 ரைட் பண்ணலாம். அது டிவைட்ல வரும்போது அது பிளஸ்ஸாக மாறும். மைனஸ் வந்தால் பிளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 வகுத்தல் 4 பவர் 4 சீக்குவல் டு 256. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 625 ஹோல் பவர் மைனஸ் 1 வகுத்தல் 4 சீக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.